வணக்கம். மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் பார்த்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து இந்த வீடியோவிலையும் அதையே பார்ப்போம். இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பிரச்சனையை வீங்க சொந்த பிரச்சனையாக நினச்சி அதை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு பேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதாவது இந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். இது கணபதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை கணபதிங்குவாங்க. அப்போ அந்த கணபதிகிட்ட நாம் போயிட்டு ஒரு பிரச்சனையை சொல்லுவோம். அதாவது விநாயகர்கிட்ட வினை தீர்ப்பான் விநாயகன் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த நபர்கிட்ட போயிட்டு நாம் பிரச்சனைலாம் சொல்லுவோம். அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படியே உள் வாங்கி இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் சொந்த பிரச்சனை மாதிரி ரொம்ப மெனக்கெட்டு சரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த ராசிக்காரங்களுக்கு புரிஞ்சு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா காசு பணம் சேர்த்துறதில்ல நல்லா கச்சிதமாக இருந்து காசு பணம் சேர்த்துவாங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் சொல்லலாம். எப்படிப்பா சொல்கிறேன்னு கேட்பீங்க இல்லையா? இந்த ராசியின் லக்னாதிபதி ராசியின் அதிபதியே அடுத்த 2ஆம் அதிபதி, அதாவது கையில் இருக்கிற பொருளாதாரத்துக்கு அதிபதியாக வந்துடுவார், வாக்குஸ்தானாதிபதியாக வந்துடுவார். அப்படிங்கும்போது இவங்களுடைய வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் ஒன்று சொன்னதான், அதாவது வீங்க பேச்சுக்கு வீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அடுத்தது காசு பணம் சேமிப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு. காசு பணத்து மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பானை உள்ளே மறைச்சி வைக்கிற பொருள் இல்லையா? அதனால் அந்த காசு பணத்தை மறைச்சி வச்சு சேமிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் சொல்லலாம். அடுத்த ஒரு ராசியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.